வெல்கம் பேக் டு மீனாஸ் டைரி சேனல். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர் சிவத்தொண்ட புராணம், சிவனடியார் புராணம், திருத்தொண்ட புராணம், தொண்டசீர் புராணம். ஆன்சர் திருத்தொண்டர் புராணம். சுந்தரம் பிள்ளையை போற்றும் முகமாக தமிழக அரசு நிறுவியது யாது? ஆப்ஷன் ஏ பல்கலைக்கழகம், ஆப்ஷன் பி அரசவை கவிஞர் பணி, ஆப்ஷன் சி அறக்கட்டளை, டி பேராசிரியர் பணி. விடை பல்கலைக்கழகம். பொருள் அறிந்து பொறுத்துக அப்படின்றாங்க. தடக்கர் அப்படின்னா பெரிய யானை, எண்குனா கரடி, வல் உயிர், கூர்மையான நகம், தரிசனம்னா காட்சி. விடை 3, 1, 4, 2. அவன் சித்திரையான் எவ்வகை பெயர்? குணப்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், தொழில் பெயர். விடை காலப்பெயர். 14 வேற்றுமை உருபை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக அப்படின்றாங்க. மாணவர்கள் வட்டமாக உட்கார செய்க. ஆப்ஷன் ஏ மாணவர்கள் வட்டமாக உட்கார செய்க. ஆப்ஷன் பி மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க. ஆப்ஷன் சி மாணவர்களை உட்கார வட்டமாக செய்க. ஆப்ஷன் டி மாணவர்களை செய்க வட்டமாக உட்கார. இது கம்ப்ளீட் சென்டென்ஸ் எதுனா மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க தான். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். மாலையின் மீது மழை பெய்தது நேற்று. மலையின் மாலை மீது நேற்று பெய்தது மழை. நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. பெய்தது மழை மழையின் மீது நேற்று மாலை. இதில் கம்ப்ளீட் சென்டென்ஸ் எதுனா மீனிங்ஃபுல்லாக இருக்குது. நேற்று சாயந்தரம் மலை மேலே மழை பெய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால சி தான் கரெக்டான ஆன்சர். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக அப்படின்னு. கொற்றை, கெண்டை, கண், கீரன், காடை. கெண்டை, கீரன், கொற்றை, காடை, கண். கண், காடை, கீரன், கெண்டை, கொற்றை. டி கண், கீரன், காடை, கொற்றை, கெண்டை. இது அகர வரிசைப்படி காக்கா கீழ பார்க்கணும். எதுனா கண், காடை, இந்த 2 இது இருக்குது. கண், காடை, கீரன், கெண்டை, கொற்றை. இதுதான் ஆன்சர். காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் என்ன? ஆட்டையாம்பட்டி, வேப்பநேரி, புளியம்பட்டி, புளியங்குடி. விடை ஆட்டையாம்பட்டி. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யார்னா? அம்பேத்கர், ராஜாஜி, அண்ணா, காமராசர். விடை அம்பேத்கர். அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு எது? 2005, 2004, 2003, 2006. விடை 2004. தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர்? ஜி.யு. போப்பா, வீரமாமுனிவரா, H.A. கிருஷ்ணபிள்ளையா, ராபி சேதுப்பிள்ளையா? விடை வீரமாமுனிவர். தாபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? மராட்டிய மாநிலம், குஜராத் மாநிலம், தமிழ்நாடு, கர்நாடகம். விடை மராட்டிய மாநிலம். காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் பாரதியாரா, சென்னிக்குளம் அண்ணாமலையார், அருணகிரியார், விளம்பி நாகனார்? விடை சென்னிக்குளம் அண்ணாமலையார். கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாளிசைகளின் எண்ணிக்கை யாது? 596, 599, 593, 597. விடை 599. நாயின் வாயினார் தன்னை நீரென நவ்வி நாவினால் நக்கி விக்குமோ? இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வங்கத்து பரணி, திராவிடத்து பரணி, கலிங்கத்து பரணி, தக்கயாக பரணி. விடை கலிங்கத்து பரணி. அதியமானின் தூதுவராக அவ்வை சென்றதை கூறும் நூல் பதிற்றுப்பத்து, பரிபாடல், புறநானூறு, ஆத்திச்சூடி. விடை புறநானூறு. தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. அப்பூதி அடிகள் நான்கரை கற்கவில்லை. அப்பூதி அடிகள் நான்மறை கற்றார். அப்பூதி அடிகள் நான்மறை கற்றாரா? அப்பூதி அடிகள் நான்மறை கற்பித்தார். தன்வினை வாக்கியம் அப்பூதி அடிகள் நான்மறை கற்றார், அவங்கள பற்றி தான் சொல்லுது. அதனால தன்வினை. இலக்கண குறிப்பு தருக. கங்கையும் சிந்தும். உம்மை தொகை பெண்பால் பெயர்கள் எண்ணுமை அன்மொழி தொகை.
இது வந்து எண்ணுமை தான் ஆன்சர். கங்கையும் சிந்துவும் வந்திருக்கிறதுனால. சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகுமா மிகாதா, இல்லை சில இடங்களில் வரும் சில இடங்களில் வராது. விடை வந்து மிகும். சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் வந்து மிகுன்னு சொல்கிறாங்க. தாழ் பூந்துரை என்னும் சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு தருக. ஏவல் வினைமுற்று, உரிசொல் தொடர், பண்புத்தொகை, வினைத்தொகை. விடை வந்து வினைத்தொகை. தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளனர்? திலகவதி, தில்லையாடி வள்ளியம்மை, ஜான்சி ராணி, நாகம்மை. விடை வந்து தில்லையாடி வள்ளியம்மை. உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் யார்? கலீலியோ, நிக்கோலஸ் கிராஃப்ஸ், சி.பி. ராமன், தாமஸ் ஆல்வா எடிசன். விடை வந்து கலீலியோ. தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர் ஆறுமுக நாவலர் ஜோசப் கொன்ஸ்டான், ஜேம்ஸ் பிராங்கோ, ஜி.யு. போப். விடை வந்து ஜேம்ஸ் பிராங்கோ. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் யார்? கால்டுவெல், வீரமாமுனிவர், ஜி.யு. போப், ஷெல்லி. விடை வந்து ஜி.யு. போப். சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் பாம்பாட்டி சித்தர், திருமூலர், போகர், கோரக்கோர். விடை வந்து திருமூலர். லிட்டன் பிரபு எழுதிய இரகசிய வழி என்னும் நூலை தழுவி வெளிவந்த நூல் வந்து மனோன்மணியமா, அகத்தியமா, முருவலா, குணநூலா? விடை வந்து மனோன்மணியம். மனோன்மணியத்தை இயற்றியவர் சுந்தரம் பிள்ளையா, சுந்தரம் முனிவரா, சுந்தரரா, சுந்தரமூர்த்தியா? சுந்தரம் பிள்ளை தான். செங்கீரை பருவம் பிள்ளை தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது? 2ஆம் பருவம், 5ஆம் பருவம், முதற் பருவம், 3ஆம் பருவம்? 2ஆம் பருவத்தில் தான் செங்கீரை பருவங்கிறது வந்து வரும். வேய்ப்புரை தோல் என்ற உவமை தொடருக்கு பொருள் தருக. தென்னை போன்ற தோல், பளிங்கு போன்ற தோல், மூங்கில் போன்ற தோல், வாழை போன்ற தோல். விடை வந்து மூங்கில் போன்ற தோல். பிறவினை சொற்றொடரை கண்டறிக. எழிலரசி சிலப்பதிகாரம் கற்றாள். இது வந்து தன்வினை. எழிலரசியால் சிலப்பதிகாரம் கற்பிக்கப்பட்டது. எழிலரசி சிலப்பதிகாரம் கல்லாள். எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். இதுதான் பிறவினை. விடை வந்து எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. இது என்ன வாக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க. அயர்கூற்று வாக்கியமா, நேர்கூற்று வாக்கியமா, கலவை வாக்கியமா, எதிர்மறை வாக்கியமா? விடை வந்து அயர்கூற்று வாக்கியம். பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். இது தன்வினை வாக்கியமா, செய்வினை வாக்கியமா, பிறவினை வாக்கியமா, செயற்பாட்டு வினை வாக்கியமா? இது வந்து பிறவினை வாக்கியம். ஏன்னா பாத்திமா வந்து திருக்குறள் வந்து கற்றுக் கொடுக்குறா, அதனால் பிறவினை வாக்கியம். தவறான இணை எது? மணி தக்காளி, வாய்ப்புண், முசுமுசுக்கை வேர், இருமல், அகத்திக்கீரை, கண் நோய், வேப்பங்கொழுந்து, மார்பு சளி. விடை வந்து வேப்பங்கொழுந்து, மார்பு சளி. பொருத்தமான இணை எது? மேற்கு மலையிலிருந்து வந்தவை சந்தனம், ஆரம், கீழ்கடலில் விளைந்தவை பவளம், வடமலையில் இருந்து வந்தது கரிமிளகு, தென்கடலில் இருந்து கிடைத்தவை முத்து. விடை வந்து வடமொழியில் இருந்து வந்தது கரிமிளகு. அகர வரிசைப்படுத்துக. இது வந்து மாமா மீமியில் இது பண்ணணும். மிளகு, முருங்கை, முசிறி, மூதூர், மெர்க்குமலை. முசிறி, மூதூர், மிளகு, மேற்குமலை, மருங்கை. மருங்கை, மிளகு, முசிறி, மூதூர், மேற்குமலை. மருங்கை, முசிறி, மூதூர், மிளகு, மேற்குமலை. விடை வந்து மருங்கை, மிளகு, முசிறி, மூதூர், மேற்குமலை. இதுதான் வந்து அகர வரிசையாக வந்திருக்கு. மா, மீ, மூ, மூ, மே வந்திருக்கு. தென்னாட்டையே தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் யார்? ராணி மங்கம்மாள், ஜான்சி ராணி, தில்லையாடி வள்ளியம்மை, வேலுநாச்சியார். விடை வந்து ராணி மங்கம்மாள்.
வாழ்வினிற் செம்மையை செய்பவன் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு எது? தமிழ்நாடு அரசு, புதுவை அரசு, பிரெஞ்சு அரசு, ஆங்கில அரசு. விடை புதுவை அரசு. இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான், சாத்தான், நானூற் புலவன் என்று யாரை பாராட்டி உள்ளார்? நாகுகுத்தனார், தோலோமொழித்தேவர், திருத்தக்க தேவர், சீத்தலை சாத்தனார். விடை சீத்தலை சாத்தனார். வாசிகர், அப்பர், தருமசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? திருநாவுக்கரசர், சுந்தரர், திருநாம சம்பந்தர், மாணிக்கவாசகர். விடை திருநாவுக்கரசர். ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்று நம் வாழ்விலே பஞ்சமே இல்லை என்ற பாடலின் ஆசிரியர்? பட்டினத்தார், மருதகாசி, உடுமலை நாராயணகவி, பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். விடை மருதகாசி. செல்வ செவிலி இலக்கண குறிப்பு. உவமை, அடுக்குத்தொடர், எண்ணுமை, உருவகம். விடை உருவகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்ட் 2ல் கீழே உள்ளதெல்லாம் வரும்.